தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக ராஜ்யசபா எம்பி திமுகவில் இணைந்தார். அதிமுக ராஜ்யசபா எம்பி திமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இது இப்பொழுது நடைபெற்றதல்ல, 1996ஆம் ஆண்டு நடைபெற்றது. VP துரைசாமி, நாமக்கல் துரைசாமி என்று அழைக்கப்படுபவர் 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இவர் நாமக்கல் தொகுதியில் வெற்றி பெற்று துணை சபாநாயகராக பொறுப்பேற்றார். 91ஆம் ஆண்டு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டவுடன் இவர் துணை சபாநாயகர் பதவியை இழந்தார். உடனடியாக இவர் அதிமுகவில் போய் சேர்ந்தார். 91ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடித்தது. 95ஆம் ஆண்டு இவர் அதிமுக சார்பில் ராஜ்யசபாவுக்கு எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் 96ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது. திமுக ஆட்சியை பிடித்தது. VP துரைசாமி ராஜ்யசபா எம்பி ஆகி ஓராண்டு காலம்தான் ஆகியிருந்தது. அவர் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தார். திமுக சார்பில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் மீண்டும் 5 ஆண்டுகளுக்கு அவர் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். திமுகவின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். 2020இல் அவர் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்தார். 1995ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் தான் இந்த VP துரைசாமி. இவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 96ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளார். இவர் 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டு காலம் துணை சபாநாயகராகவும் பதவி வைத்துள்ளார்.